பெஸ்ட் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் வாசுதேவன் சார் அண்ட் மிஸ்டர் சிவராஜ் சார் இருக்காங்க. ரெண்டு பேருமே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஏஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே 60 இயர்ஸ் ஆகுது. ரெண்டு பேருமே நம்ம எல்லா பல்லுமே எடுத்து கட்டியிருக்கோம். சார் வந்து பாத்தீங்கன்னா மேல் பல்லு மட்டும் எடுத்துட்டு மேல ஃபுல்லாவே நம்ம பிக்சரா இம்ப்ளான்ட் மூலமா பல்லு கட்டிருக்கோம். 10 இம்ப்ளான்ட் போட்டு 12 பல்லு கொடுத்துருக்கோம். வாசுதேவன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் எல்லா பல்லுமே எடுத்துட்டு 18 இம்ப்ளான்ட் போட்டு 24 பல்லு வந்து கொடுத்துருக்கோம். அவங்களோட அனுபவம் நம்ம கிளினிக்ல எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து என் பேர் செல்வராஜ். நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க வந்து தற்போது என் நண்பர் வாசுதேவன் அவர் வர்றதுனால எனக்கு ஒரு பல்லு வலி இருந்ததுனால அவர் கூட வந்து சும்மா யதார்த்தமா ஒரு 2 பல்லு இல்லை 3 பல்லு செய்யலான்னு வந்தேன். அப்போ இங்க வந்து செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மேலே உள்ள ஈர் வந்து அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2 பல்லையும் செஞ்சு இந்த ரைட் லெஃப்ட் 2 பல்லும் ரைட் 1 பல்லும் செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் அந்த இன்ஃபெக்ஷன்னால முன்னுக்கு மற்ற பல்லும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ அந்த மாதிரி நான் இதில் வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் மேலே உள்ள பல்லு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அது திருப்பி இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன். ஸோ அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ண பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நல்ல எல்லாத்தையும் நல்லா ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம மருத்துவர் சீஃப் டாக்டர் மருத்துவர் என்ன செஞ்சார், எல்லா பல்லையும் அன்சிஸ்டெட்டிக் போட்டு அந்த பல்லை எல்லாத்தையும் பிடுங்கினாங்க. ஸோ பிடுங்கும் போது அந்த எங்கெங்கே வலி இருக்கும்போதோ அதுக்குலாம் இன்ஜெக்ஷன் போட்டு அதனால அந்த வலி வந்து எடுக்கவே நானும் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அது எல்லா பல்லையும் எடுக்கிறதுனால இதனால ஏதாவது பாதிக்குமா இல்லைன்னு. ஆனால் அவங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கேட்டு வலிக்குதா கேட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வலி இல்லாமல் அதை எடுத்து கொடுத்தாங்க. அது எடுத்து கொடுத்த பிறகு அவங்க அதுக்கு தகுந்த பிறகு அதுக்கு வேண்டிய மருத்துவ இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் கர்ஃப் மாதிரி அந்த இது ஒரு கட்டி அதை வெல்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்க. அது செஞ்ச பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு நாள் அதுக்கு மருந்து கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் மறுநாள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு மிளகு இது மாதிரி எல்லாத்தையும் அந்த அளவுலாம் எடுத்தாங்க. அது எடுத்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, பிறகு அந்த வந்து எங்களுக்கு அதை போட்டு அளவு போட்டு அது இம்ப்ரெஷன் அந்த இதை மவுத் இம்ப்ரெஷன் அந்த மிளகு போட்டு அதை டூட்டை எடுத்த பிறகு எங்களுக்கு டெம்பரரியாக போட்டு ஒரு 2 நாள் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்த பிறகு நம்மளுக்கு சில டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்கும்போது அவங்க திருப்பி வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு எங்கே நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை வந்து சரி பண்ணி அந்த அளவுலாம் ஒரு அவங்க எஃபர்ட் எடுத்து எல்லாருமே அந்த டீமே நல்லா எஃபர்ட் எடுத்து அதுக்கு ஒரு டாக்டர் டென்டிஸ்ட் டாக்டர் வந்து அதை சரிப்படுத்தி இன்னைக்கு நல்லா உறுதியா இருக்கிறத பண்ணி நல்ல என்னோட சிரிப்பம் நீங்களே பார்க்கலாம். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி எல்லா பல்லுமே 2 பேருக்குமே சாருக்கு வந்து மேல் பல்லாம் எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு எடுத்து அமிச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து மெழுகு வச்சு நம்ம இந்த ஹைட் நம்ம பாக்கிறதுக்காக மெழுகு வச்சு அவங்களோட ஃபேஸ் வந்து நார்மலா இருக்கா, பல்லு கொடுக்கும் போது நார்மலா இருக்குமான்றது நம்ம மெழுகு வச்சு ஒரு அளவு எடுப்போம். அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மெழுகுல நம்ம பல்ல வரிசைப்படுத்தி காட்டுவோம். அவங்களுக்கு பல்லு பிக்ஸ் பண்ணும் போது எப்படி இருக்குன்றது ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுவோம். அந்த ட்ரையல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லலாம். கரெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே அதை ப்ராசஸ் பண்றோம். ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். 4th டே ஆர் 5th டே மேக்ஸிமம் நம்ம அந்த பல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ப்ரொவிஷனல் டீத். 1 வருஷத்துக்கு, அதாவது இம்ப்ளான்ட் போட்டு அந்த ஈர்லாம் ஆறதுக்காகவும் எலும்புக்குள்ள அந்த இம்ப்ளான்ட் நல்லா செட் ஆகிறதுக்காகவும் நம்ம 1 வருஷம் டைம் கொடுப்போம். அந்த 1 வருஷத்துக்கு நம்ம இந்த டெம்பரரி பல்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் 2 பேருக்குமே. 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பா சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெர்மனண்டா செராமிக் பல்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் டீத் தான். நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது ஃபிக்ஸட் தான், கழட்ட தேவையில்லை, ஃபிக்ஸடா அது இருக்கும். 5th டேல இருந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. ஸோ
நல்லா இருந்துச்சுல சார் சாப்பிட்டு சூயிங்ல? போலிலாம் கடிக்க முடியும். சோ எல்லாமே சூயிங் செக் பண்ணிட்டாங்க. அதனால சூயிங்கும் கம்ஃபர்டபிளா இருக்கும். ஸ்பீச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நார்மலா வந்துரும். சோ 1 இயர் கழிச்சு அவங்களுக்கு பர்மனன்ட் மாத்திடலாம். சோ இதுதான் நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட். The whole team, well done. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் அவங்க டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, அதில் உள்ள ஸ்டாஃப்ஸும் சரி, அதில் உள்ள அனைத்து பேரும் ஒருத்தர் விடாமல் அனைவரும் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் இந்த பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக்கு நன்றி சொல்கிறோம்.